கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம், அதனுடைய 21வது அதிகாரம், அதனுடைய 15 17 வசனங்கள் வரைக்கும். இந்த 3 வசனங்களையும் நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம். ஆகையால நான் இந்த வசனங்களை வாசிக்க போகிறதில்லை. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் உங்களிடத்திலே நான் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நான் மறுபடியும் அந்த வேதாகம பகுதியை சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், அதனுடைய 15 17 வசனங்கள் முடிய. இந்த 3 வசனங்களிலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வியை அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கு. அது என்ன கேள்வி? பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறாய், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கக்கூடியவராக இருக்கிறார். பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அன்பாய் இருக்கிறாரா என்கிறதை கேள்வியாக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கக்கூடிய சம்பவம் தான் இது. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 3 விஷயங்கள். முதலாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னிப்பை இந்த இடத்திலே நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். 13வது அதிகாரத்துல தான் பேதுரு என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார். நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை 2 முறை மறுதலித்து 3ஆம் முறையிலே பேதுரு என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தது மாத்திரம் அல்ல, அவரை தெரியாது என்று சொல்லி அவரை சபித்து சத்தியம் பண்ணவும் செய்கிறார். இது எல்லாவற்றையும் செய்த பேதுருவை மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவரோடு கூட போஜனம் பண்ணும்படியாக, அவரோடு கூட மறுபடியும் உருவாடும்படியாக, மறுபடியும் பேதுரு இயேசுவோடு கூட பயணிக்கும்படியாக அவரை சேர்த்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து நினைச்சு இருந்தா அந்த 3 முறை இந்த ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும் பொழுது 3 முறை அவரால் நம்பப்பட்ட அல்லது அவரோடு கூட எல்லா காரியங்களையும் பயணப்பட்ட எல்லா காரியங்களையும் அவரோடு கூட பகிர்ந்து கொண்ட, அவரோடு கூட உறவாடின அந்த ஒரு நபர் 3 முறை அவரை மறுதலிக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து அவரை ஒதுக்கி வைத்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் பேதுரு இனி என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லி அடியோடு வெறுத்து தள்ளி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை செய்யவில்லை. அவருடைய அன்பினுடைய வெளிப்பாடை நம்மால் இங்கே பார்க்க முடியும். யார் இயேசு கிறிஸ்துவை வெறுத்தார்களோ அந்த நபரை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்வி என்ன? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி அந்த நபரை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு இந்த கேள்வியை கேட்கக்கூடியவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது, நாம் என்ன செய்தாலும் இயேசு கிறிஸ்து பேதுருவை சேர்த்து கொண்டது போல நாமும் மனம் கசந்து உண்மையிலேயே மனம் திரும்பும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மையும் சேர்த்துக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாம் முதலாவதாக இந்த சம்பவத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், 3 முறை ஒரே கேள்வியை இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்திலே கேட்கக்கூடியவராக இருந்தார். நம்ம 13வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 3 முறை சேவல் கூவுவதற்கு முன்பாக 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். 3 முறை கேட்கும் பொழுது முதலாவது முறை மறுதலித்தார், சரி பரவாயில்ல. 2வது முறை சரி பரவாயில்ல. 3வது முறையாகிலும் பேதுருவுக்கு உணர்த்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பேதுரு அதை செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் அப்படியே நிறைவேறினது. இதே 3 முறையை மறுபடியும் குறிப்பிடும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து 3 முறை பேதுருவை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறாய், நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறார் என்று சொன்னால் இதிலே அநேக அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. முன்ன பின்ன தெரியாத ஒரு நபரிடத்திலே ஒரு மனிதனால் அன்பு கூற முடியாது. அவரிடத்திலே பழகாத அல்லது அவரை பற்றி தெரியாத ஒரு நபரிடத்திலே ஒரு மனிதனால் அன்பு கூற முடியாது. எந்த மனிதனை தெரியாது என்று பேதுரு சொன்னாரோ, எந்த மனிதன் தன்னிடத்திலே அவருக்கும் எனக்கும் உறவே இல்லை என்று சொல்லி பேதுரு சொன்னாரோ, அதே மனிதனை இப்பொழுது தெரிந்து அறிந்து அவரை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக பேதுரு இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக 3 முறை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார். 3 முறை மறுதலித்த அதே பேதுரு இந்த 3 முறையும் சொல்லக்கூடிய பதில் என்ன? நான் உம்மிடத்திலே அன்பாய் இருக்கிறேன், நான் உம்மிடத்திலே அன்பாய் இருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்று சொல்லி பேதுரு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ 3 முறை மறுதலித்த அதே நபர் மறுபடியும் 3 முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபராக மாறி போனார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய மன்னிப்பு ஒரு மனிதனை எப்படியாக மாற்றுகிறது என்பதை நம்மால் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த இடத்துல வெறும் பேதுருவுக்கு என்னை தெரிகிறதா, பேதுரு என் மீது அன்பாய் இருக்கிறானா என்று சொல்லி மாத்திரம் கேட்டுவிட்டு விட்டு விடுகிறவராய் இயேசு கிறிஸ்து இல்ல. அவரிடத்திலே ஒரு பொறுப்பையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். என்ன? தம்முடைய மந்தையை மேய்க்கும்படியான ஒரு மிக பெரிய பொறுப்பை கொடுக்கக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல காணப்படுகிறார். அப்ப இதுல இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன?
என்னதான் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவனாய் பேதுரு காணப்பட்டாலும் கூட, என்னதான் அதை மன்னித்து இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவரை தம்மோடு கூட அழைத்துக் கொண்டாலும் கூட, அவரை அப்படியே விட்டு விடாதபடிக்கு அவரிடத்திலே பொறுப்பையும் கொடுத்து அந்த இடத்திலே அவனுடைய ஸ்தானத்தை உயர்த்தி வைக்கக்கூடிய தேவனாக இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். நாமும் அநேக நேரங்களிலே அநேக காரியங்களில் தவறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களிலே நாமும் சொல்வது உண்டு, ஆண்டவரே நான் இனிமேல் உண்மையா இருப்பேன், நான் எல்லா காரியங்களையும் உமக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லக்கூடிய நேரங்கள் உண்டு. பேதுருவும் அதை தான் சொன்னார், என்ன ஆனாலும் என்று ஜீவனே போனாலும் நான் உமக்காக இருப்பேன் என்று சொல்லி சொன்னார். ஆனால் அதே மனிதன் சேவல் கூவுகிறதுக்கு முன்பதாக 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ண மனிதனாய் மாறி போனான். நாமும் அநேக நேரம் அதே போல நாம் மாறி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நமக்கான பொறுப்பை நமக்கு கொடுத்து நம்மை அப்படியே விட்டு விடாதபடிக்கு நாம் மனம் கசந்து அவரிடத்திலே மனம் திரும்பி வரும் பொழுது நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நம்மை மறுரூபமாக்கி நம்மை அவருடைய ஊழியத்திற்கு என்று பயன்படுத்தக்கூடிய தேவனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கிடைத்திருக்கிறது. எவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நம்மை நேசித்திருந்தால் இதை நமக்கு மிகவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியவராய் அவர் இருப்பார். இயேசு கிறிஸ்துனுடைய மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துனுடைய அரவணைப்பு, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு எப்பொழுதும் உண்டு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இதனுடைய அர்த்தம் நாம் எப்பொழுது வேணாலும் பாவம் செய்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரலாம் என்று சொல்லி அல்ல. ஆனால் நாம் அறியாமல் செய்கிற பாவத்து நிமித்தம் கர்த்தர் நம்மை அப்படியே விட்டு விடாதபடிக்கு, நம்மை ஒதுக்கி தள்ளி விடாதபடிக்கு நம்மை மறுபடியும் சேர்த்து கொண்டு நமக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பாய் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு முறையும் நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த அன்பிலே நாம் இன்னும் அதிகமாய் மூழ்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.